ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸும் லஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாங்க. லன்ச் வந்து பார்த்தா ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் நான் போட்டு கொடுத்தேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து போட்டிருக்கேன். ஆனால் பொட்டேட்டோ போடலை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஹி வந்து என்ன பண்ணுனா அப்படின்னா, அம்மா நான் அண்ணாவோட லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவதாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நான் வந்து லஞ்ச் பாக்ஸை வந்து போட்டு மட்டும் தான் நான் வச்சுருவேன். பேக் பண்ணுறதெல்லாம் வந்து மஹி அவனோடத பேக் பண்ணிருவான். வர்ஷன் அவனோடத பேக் பண்ணிருவாங்க. நான் இந்த மாதிரி கார்னரில் வச்சுருவேன். ஸோ ஒரே ஒரு டைம் தான் அன்றைக்கி நான் பேக் பண்ணி காமிச்சேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் வந்து என்னென்னா ஸ்வீட் கார்ன் தாங்க. இது பண்ண நான் யோசிக்காமல் விட்டுட்டேன். என்னென்ன அப்புறம் பார்த்தா ஸ்வீட் கார்ன் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் டக்குன்னு ரெடி பண்ணேன். இதில் வந்து நெய்யும் சால்ட்டு இந்த 2யும் மிக்ஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் மஹிக்கு தாங்க லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணினேன். மஹிக்கும் சேம் இதே ஸ்டஃப்டு சப்பாத்தி தாங்க கொடுத்து விட்டேன். இதெல்லாம் கொடுத்தா சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த சாம்பார் ரசம் இந்த மாதிரி கொடுத்தா தான் அவள் சாப்பிட மாட்டா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸும் அப்படியே தாங்க. அதே தான் அவளுக்கும் நான் கொடுத்து விட்டேன். நீங்களும் குழந்தைங்கள மோஸ்ட்லி அவங்க லஞ்ச் பாக்ஸை அவங்களே பேக் பண்ணுற மாதிரி பாருங்கள். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெடி மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. அவங்களே பேக் பண்ணிடுவாங்க.